சூதக ஸ்திரீ. சூதக ஸ்திரீ தன் சரீரத்தில் உள்ள உதிர ஊரலின் நிமித்தம் 7 நாள் தன் விலக்கத்தில் இருக்க கடவள். அவளை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. அவள் விலக்கலாய் இருக்கையில் எதின்மேல் படுத்துக் கொள்ளுகிறாளோ எதின்மேல் உட்காருகிறாளோ அதெல்லாம் தீட்டாயிருக்கும். அவள் படுக்கையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை துவைத்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. அவள் உட்கார்ந்த மனையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை துவைத்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. அவள் படுக்கையின் மேலாகிலும் அவள் உட்கார்ந்த மனையின் மேலாகிலும் இருந்த எதையாகிலும் தொட்டவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. ஒருவன் அவளோட படுத்துக் கொண்டதும் அவள் தீட்டு அவன் மேல் பட்டதும் உண்டானால் அவன் 7 நாள் தீட்டாயிருப்பானாக. அவன் படுக்கிற படுக்கையும் தீட்டுப்படும். ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால் அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால் தன் விலக்கத்தின் நாட்களில் இருந்தது போல அவள் தீட்டாயிருப்பாளாக. அந்த நாட்களெல்லாம் அவள் படுக்கும் எந்த படுக்கையும் அவள் விலக்கத்தின் படுக்கையைப் போல் அவளுக்கு தீட்டாயிருக்கும். அவள் உட்கார்ந்த மனையும் அவளுடைய விலக்கத்தின் தீட்டைப் போலவே தீட்டாயிருக்கும். அப்படிப்பட்டவைகளை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை துவைத்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. அவள் தன் உதிர ஊரல் நின்று சுத்தமான போது அவள் 7 நாள் எண்ணிக்கொள்வாளாக. அதன் பின்பு சுத்தமாயிருப்பாள். 8ஆம் நாளிலே 2 காட்டுப் புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவள். ஆசாரியன் அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியுமாக்கி அவளுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் அவளுடைய உதிர ஊரலின் நிமித்தம் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நடுவே இருக்கிற என்னுடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி தங்கள் தீட்டுகளால் சாகாதபடிக்கு இப்படி நீங்கள் அவர்கள் தீட்டுகளுக்கு அவர்களை விலக்கி வைக்க கடவீர்கள். பிரமியம் உள்ளவனுக்கும் இந்திரிய கழிவினாலே தீட்டானவனுக்கும் சூதக பலவீனம் உள்ளவளுக்கும் பிரமியமுள்ள ஸ்திரீ புருஷருக்கும் தீட்டாயிருக்கிறவர்களோட படுத்துக் கொண்டவனுக்கும் ஏற்ற பிரமாணம் இதுவே என்றார். சூதக ஸ்திரீயானவள் தன் சரீரத்தில் உள்ள உதிர ஊரலின் நிமித்தம் தீட்டுப்படுகிறாள். ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால் அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால் தன் விலக்கத்தின் நாட்களில் இருந்தது போல அவள் தீட்டாயிருப்பாள். சூதக ஸ்திரீ தீட்டானவளாய் இருப்பதினால் அவளையோ அல்லது அவளுடைய வஸ்துக்களையோ தொடுகிறவர்களும் தீட்டானவர்களாய் இருப்பார்கள். சூதக ஸ்திரீ தீட்டாயிருக்கும் நாட்கள் எல்லாம் அவள் படுக்கும் எந்த படுக்கையும் அவள் விலக்கத்தின் படுக்கையைப் போல அவளுக்கு தீட்டாயிருக்கும். அவள் உட்கார்ந்த மனையும் அவளுடைய விலக்கத்தின் தீட்டைப் போலவே தீட்டாயிருக்கும். அப்படிப்பட்டவைகளை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். சூதக ஸ்திரீ தன் சரீரத்தில் உள்ள உதிர ஊரலின் நிமித்தம் 7 நாள் தன் விலக்கத்தில் இருக்க வேண்டும். அவளை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அவள் விலக்கலாய் இருக்கையில் எதிர்மேல் படுத்துக் கொள்கிறாளோ எதிர்மேல் உட்காருகிறாளோ அதெல்லாம் தீட்டாயிருக்கும். சூதக ஸ்திரீயின் படுக்கையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருக்க வேண்டும். அதுபோலவே அவள் உட்கார்ந்த மனையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். சூதக ஸ்திரீயின் படுக்கையின் மேலாகிலும் அவள் உட்கார்ந்த மனையின் மேலாகிலும் இருந்த எதையாகிலும் தொட்டவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். ஒருவன் அவளோட படுத்துக் கொண்டதும் அவள் தீட்டு அவன் மேல் பட்டதும் உண்டானால் அவன் 7 நாள் தீட்டாயிருப்பான். அவன் படுக்கிற படுக்கையும் தீட்டுப்படும். உதிரத்தின் ஊரல் வியாதியினாலோ சூதகத்தினாலோ அல்லது வேறு ஏதாவது காரணத்தினாலோ அவள் படுக்கையின் மேலாகிலும்
அவள் உட்கார்ந்த மனையின் மேலாகிலும் படுவதற்கு வாய்ப்புள்ளது. ஒருவன் அவளோட படுத்துக் கொண்டதும் என்று லேவியராகமம் 15:24 வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது பால் உறவு அல்ல. சூதக ஸ்திரீயோட பால் உறவு கொள்கிறவனுக்கும் அந்த ஸ்திரீக்கும் மரண தண்டனை விதிக்கப்படும். செப்துவஜின் பதிப்பில் ஒருவன் அவள் அருகில் படுத்துக் கொண்டிருந்தால் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 15:18 வசனத்தில் இந்திரியம் கழிந்தவனோட ஸ்திரீ படுத்துக் கொண்டிருந்தால் என்னும் வாக்கியத்திற்கும் இதன் அடிப்படையிலேயே பொருள் கூற வேண்டும். சூதக ஸ்திரீயின் உதிர ஊறல் நின்று போகும்போது அவள் சரீர பிரகாரமாக சுத்தமாகிறாள். ஆனாலும் உதிர ஊறல் நின்ற உடனே அவள் சடங்காச்சார பிரகாரமாக சுத்தமாவதில்லை. அவளுடைய உதிர ஊறல் நின்று போயிற்றா என்பதை உறுதி பண்ண வேண்டும். அதற்காக அவள் தன் உதிர ஊறல் நின்று சுத்தமான போது அவள் 7 நாள் எண்ணிக்கொள்ள வேண்டும். அதன் பின்பு அவள் சுத்தமாயிருப்பாள். உதிர ஊறல் நின்று சுத்தமானவள் பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் கர்த்தருடைய சந்நிதியில் காணிக்கைகளை கொண்டு வந்து தன்னை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். அவள் 8ஆம் நாளில் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். ஆசாரியன் அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியும் ஆக்கி அவளுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் அவளுடைய உதிர ஊறலின் நிமித்தம் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சூதக ஸ்திரீயின் உதிர ஊறல் பற்றிய பிரமாணம் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: சூதக ஸ்திரீ தன் சரீரத்தில் உள்ள உதிர ஊறலின் நிமித்தம் 7 நாள் தன் விலக்கத்தில் இருக்க கடவள். அவளை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. அவள் விலக்கலாய் இருக்கையில் எதிர்மேல் படுத்துக் கொள்ளுகிறாளோ அதெல்லாம் தீட்டாயிருக்கும். எதிர்மேல் உட்காருகிறாளோ அதெல்லாம் தீட்டாயிருக்கும். அவள் படுக்கையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. அவள் உட்கார்ந்த மனையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. ஒருவன் அவளோட படுத்துக் கொண்டதும் அவள் தீட்டு அவன் மேல் பட்டதும் உண்டானால் அவன் 7 நாள் தீட்டாயிருப்பானாக. ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால் அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால் தன் விலக்கத்தின் நாட்களில் இருந்தது போல அவள் தீட்டாயிருப்பாளாக. அந்த நாட்கள் எல்லாம் அவள் படுக்கும் எந்த படுக்கையும் அவள் விலக்கத்தின் படுக்கையைப் போல அவளுக்கு தீட்டாயிருக்கும். அவள் உட்கார்ந்த மனையும் அவளுடைய விலக்கத்தின் தீட்டைப் போலவே தீட்டாயிருக்கும். அப்படிப்பட்டவைகளை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருப்பானாக. அவள் தன் உதிர ஊறல் நின்று சுத்தமான போது அவள் 7 நாள் எண்ணிக்கொள்வாளாக. அதன் பின்பு சுத்தமாயிருப்பாள். 8ஆம் நாளிலே 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவள். ஆசாரியன் அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியுமாக்கி அவளுக்காக கர்த்தருடைய சன்னதியில் அவளுடைய உதிர ஊறல் நிமித்தம் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விசேஷித்த ஜனமாக பரிசுத்தம் பண்ணப்படுகிறார்கள். கர்த்தர் பரிசுத்தர். ஆகையால் கர்த்தருடைய ஜனமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசம் பரிசுத்தமான தேசம். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஆசாரியர்களாய் இருந்து அவரை சேவிக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் அவரை ஆராதிக்க வேண்டும். அவர்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமே கர்த்தருடைய ஆலயத்திற்கு அழகாய் இருக்கிறது. பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறவர்கள் பாவத்தின் அசுத்தங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஜனம் பாவத்தினால் தங்களை கரைப்படுத்தி விடாதபடி பாவத்துக்கும் அசுத்தத்துக்கும் தீட்டுக்கும் விலகி ஜீவிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் தீட்டா இருக்கும்போது கர்த்தருடைய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் பலிகளை செலுத்தி தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் புத்திரரை சுத்திகரிக்கும் பிரமாணத்தில்
ஆசரிப்பு கூடாரத்தை பற்றியும் விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருடைய வாசஸ்தலம். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கி இருக்கிறது. அசுத்தமானவர்களும் தீட்டானவர்களும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை கனம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அசுத்தம் உள்ளவன் எவனும் கர்த்தருடைய சந்நிதியில் பிரவேசிக்க கூடாது என்று தடை பண்ணப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை மனுஷர் தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. தீட்டுப்பட்டவர்கள் கர்த்தருடைய சந்நிதிக்கு தூரமாய் விலகி இருக்க வேண்டும். அவர்கள் மிகுந்த நடுக்கத்தோடும் பயத்தோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். தீட்டுள்ளவர்களுக்கு கர்த்தருடைய சந்நிதியில் பிரவேசிப்பதற்கு அனுமதி இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் பழைய ஏற்பாட்டு காலத்து பிரமாணத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல. அதன் நுகம் நம்மை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறது. பாவம் மாத்திரமே நம்மை தீட்டுப்படுத்துகிறது. பாவத்தை தவிர வேறு எதுவும் நம்மை அசுத்தப்படுத்துவதில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய கிருபாசன தண்டையில் தைரியமாய் கிட்டிச் சேருகிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். தற்காலத்து விசுவாசிகளாகிய நாம் சபையில கர்த்தருடைய பந்தியில் விசுவாசத்தோடும் பயபக்தியோடும் பங்கு பெறுகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்து பிரமாணத்தின்படி சமாதான பலியை புசிக்க முடியாதவர்கள் கூட புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறார்கள். பரிசுத்தமே நமக்கு பலன். நம்முடைய இருதயம் விசுவாசத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் நம்மால் தேவனை தரிசிக்க முடியாது. மெய்யான பரிசுத்தமே நம்முடைய சந்தோஷத்திற்கு ஆதாரம். பழைய ஏற்பாட்டு காலத்து ஜனங்கள் பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் தங்களை சுத்தம் பண்ணினார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தம் பண்ணும். கர்த்தருடைய வாசஸ்தலம் இஸ்ரவேல் புத்திரர் தங்கியிருக்கிற பாளையத்திற்கு நடுவே இருக்கிறது. அவர்கள் தம்முடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தக் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நடுவே இருக்கிற என்னுடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி தங்கள் தீட்டுகளால் சாகாதபடிக்கு இப்படி நீங்கள் அவர்கள் தீட்டுகளுக்கு அவர்களை விலக்கி வைக்க கடவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரீர ஆரோக்கியம் சம்பந்தமான பிரமாணம் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் கடினமாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது. ஒருவருக்கு வந்த வியாதி அடுத்தவருக்கு வர வாய்ப்பிருப்பதினால் தீட்டுப்பட்டிருக்கிறவர்கள் மற்ற ஜனத்தாரிடமிருந்து விலக்கி வைக்கப்பட்டார்கள். தொற்று நோய் உள்ளவர்கள் அவர்களுக்குரிய தனிமைப்படுத்தப்பட்ட ஸ்தலங்களில் ஜீவித்தார்கள். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, பிரமியம் உள்ளவனுக்கும் இந்திரிய கழிவினாலே தீட்டானவனுக்கும் சூதக பலவீனம் உள்ளவளுக்கும் பிரமியமுள்ள ஸ்திரீ புருஷருக்கும் தீட்டாய் இருக்கிறவளோட படுத்து கொண்டவனுக்கும் ஏற்ற பிரமாணம் இதுவே என்று சொல்லுகிறார். லேவியராகமம் 15வது அதிகாரத்தில் கர்த்தர் 5 பிரமாணங்களை பற்றி சொல்லி இருக்கிறார். அவையாவன: ஒருவனுக்கு பிரமியம் உண்டாதல், ஒருவனில் இருந்து இந்திரியம் கழிதல், பால் உறவு, சூதக ஸ்திரியின் உதிர ஊறல், ஒருவன் சூதக ஸ்திரியோட படுத்துக் கொள்ளுதல்.